Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 70925 01111. அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். T20 உலகக்கோப்பையில் இன்று இந்தியா பாகிஸ்தானுக்கிடையே போட்டி நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அங்கு கொழும்பு மைதானத்தில் ரசிகர்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் அஜய். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, நீண்ட எதிர்பார்ப்புக்கு மத்தியிலே T20 உலகக்கோப்பையுடைய மிக முக்கியமான லீக் போட்டி இன்று இலங்கையிலே நடைபெறுகிறது. இந்தியா பாகிஸ்தான் மோதக்கூடிய இந்த லீக் போட்டி மிக எதிர்பார்க்கக்கூடிய போட்டியாக பார்க்கப்படுகிறது. முதலில் இந்தியாவுடன் அந்த போட்டியை புறக்கணிப்பதாக பாகிஸ்தான் சொல்ல நிலையில சில பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகாக இரு நாட்டு அணிகளும் ஒப்புக்கொண்டதன் பேரில் இந்த போட்டி இன்றைய தினம் நடைபெறவிருக்கின்றது. இலங்கையில் இருக்கக்கூடிய கொழும்பு மைதானத்துல இந்த போட்டி நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டிக்கான நேரம் பொறுத்த வரைக்கும் 7 மணிக்கு இந்த போட்டியானது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில ரசிகர்கள் தற்பொழுதிலிருந்து அந்த கொழும்பு மைதானத்தில் வர தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் மதியம் சரியாக 3 மணிக்கு வர தொடங்கிய நிலையில தற்போது வரைக்கும் ரசிகர்கள் வந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியிலே இரு நாட்டு வீரர்களும் சமபலம் வாய்ந்த வீரர்களாகத்தான் கருதப்படுகிறார்கள். இந்தியா ஆடிய கடந்த 3 போட்டிகளிலுமே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அடுத்தடுத்த வெற்றிகளை குவித்து வரக்கூடிய நிலையில இந்த போட்டியில் இந்திய அணியினுடைய ஆட்டம் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்க ரசிகர்கள் ஆர்வமாக இருந்தாலும் கூட இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுவிடும் என்று ரசிகர்கள் கூறி வருகிறார்கள். இந்த முறை பாகிஸ்தான் அணியிலே பவுலிங்கில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உஸ்மான் அந்த ஸ்பின் பவுலர் எந்த மாதிரியான தாக்கத்தை இந்தியாவுக்கு எதிராக ஏற்படுத்த போகிறார் என்பதை பார்க்கவும் ரசிகர்கள் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்திய பிளேயிங் லெவலில் சில மாற்றங்கள் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக மிக முக்கிய மாற்றமாக ஓபனிங் இந்த முறை அபிஷேக் சர்மா கடந்த 2 போட்டிகள் வயிறு வலியின் காரணமாக அவர் போட்டியிலே விளையாடாமல் இருந்தார். அதற்கு மாற்றாக இந்த போட்டியிலே சஞ்சு சாம்சனுக்கு மாற்றாக அபிஷேக் சர்மா களமிறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று பவுலிங்கிலுமே ஹர்தீப் சிங் மாற்றாக குல்தீப் யாதவ் விளையாடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போட்டி மிக முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக பார்க்கப்படுகிறது. இந்த போட்டியை காணதான் தற்பொழுது ரசிகர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். கொழும்பு மைதானம் மெல்ல மெல்ல நிரம்பி வருகிறது. Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 70925 01111.